அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணி கட்சியில் நிலநடுக்கம் உருவாகியுள்ளது. இதன் பாதிப்பு இனிமேல் தான் தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருவாலவாயநல்லூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில் புதிய பூத் கமிட்டி கிளை கழகம் அமைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய RB உதயகுமார், தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சிக்கு பாஜக அதிமுக கூட்டணியால் பதட்டம் உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். திருவாரூரில் சமத்துவ நாளை முன்னிட்டு ரூபாய் 14,39,13,051 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெங்கடாசலபுரத்தில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள 17 பல்கலைக்கழகங்களிலும் வேந்தராக இருந்து துணைவேந்தர்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நியமிப்பார் என்று கூறினார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை எந்த விதத்திலும் யாராலும் சிதைக்க முடியாது என்று பேசினார். வருகிற மே 1ஆம் தேதி 17 பல்கலைக்கழகங்களிலும் எங்க தலைவர் வேந்தராக இருந்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணை வேந்தராய் நியமிக்க போறாரியா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த, இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? 2026 என் தலைவர் 234 தொகுதியிலும் வெற்றி பெறப் போவது என் தலைவர் தான் ஐயா. விருதுநகர் அருகே மின்சாரம் தாக்கியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் மின்சாரம் தாக்கி துடிப்பதை காப்பாற்ற முயன்ற 7 மாத கர்ப்பிணி மனைவி மற்றும் பாட்டி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் நனைந்தபடி பயணிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் சேதமடைந்த பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 3.70 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாணவர் விடுதியை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி புதிய விடுதியை ஆய்வு செய்து பார்வையிட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதிக அளவு மழைநீர் தேக்கத்தை கடந்து சென்ற வாகனங்கள் பழுதாகி நின்றது. மழை காரணமாக போடி கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஓடையில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் நேற்று அருகே உள்ள வெள்ளையங்கால் ஓடையில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் ஆழத்தில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் மீன் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், ஏர்வாடி, தொண்டி ஆகிய பகுதியில் மட்டும் 1850 விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் சாதாரண படகுகளில் சென்று வலை வீசி பிடிக்கும் மீன்கள் மட்டுமே விற்பனைக்கு வரும். இதன் காரணமாக மீன்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். இதையடுத்து மீன்கள் விலை கணிசமான அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் அருகே குளத்தில் மூழ்கி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்களை கைப்பற்றிய போலீசார் பெண் குழந்தைகள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் சமத்துவ நாள் விழா நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜா கண்ணப்பன், ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் காதர் பாட்சா, முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மீன் இனப்பெருக்க காலமான 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் நேற்று முதல் அமலுக்கு வருவதால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் விசைப்படகுகளை கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தியுள்ளனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மீனவர்களுக்கு அரிசி, பருப்பு போன்றவற்றை தமிழக அரசு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி அருகே திமுக சார்பில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஈ.பே. செந்தில்குமார் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு இலவச நீர், மோர், சர்பத், தர்பூசணி உள்ளிட்டவைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து பழனி, நெய்க்காரப்பட்டி ஆகிய இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. பழனி திண்டுக்கல் சாலையில் புதிதாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை திறப்பு விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திரைப்பட நடிகை ரம்யா பாண்டியன், நடிகர் சித்தார்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை துவக்கி வைத்தனர். கடை திறப்பு விழாவிற்கு நடிகர், நடிகைகள் வருவதை அறிந்து ஏராளமானோர் கடையில் திரண்டு அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெடார் கிராமத்தில் தாவிக சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு ரத்த தானத்தை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து மகளிர் விடியல் பயணம் மற்றும் புதிய நகர, புறநகர் இயக்க 7 பேருந்துகளை தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், திமுக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே டீ கடைக்கு டீ சாப்பிட வந்த பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்த லட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் மற்றும் சமத்துவ நாளை முன்னிட்டு நகராட்சி அலுவலகம் முன்பு டாக்டர் அம்பேத்கர் படம் பொருந்திய வாகனங்களுடன் கூடிய நீல சட்டை பேரணியை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணர் துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் நீல சட்டை அணிந்து பேரணியாக வந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் இடது பக்க முன் டயர் தனியாக கழன்று ஓடிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ராசிபுரம் போக்குவரத்து பணிமனை கழக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அரசு பேருந்துகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.